ஏங்க பக்கத்து வீட்டு அக்கா கூப்பிட்டாங்க, போயிட்டு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுறேங்க. என்னது 10 நிமிஷமா? 10 நிமிஷம் வந்துடுவியா வீட்டுக்கு? வராமல் எங்கே ஓடி போகிறாங்க, பக்கத்தில் தானே போகிறாங்க. போயிட்டு வந்துடுவேன். அதுக்கு முன்னாடி அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்க, அது அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கலரி விட்டுட்டே இருங்க, மறந்துட போகிறீங்க. நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். சொன்னது புரியுதா? நீ சொன்னது நல்லாவே புரிஞ்சுதுமா. சீக்கிரமாக 10 நிமிஷம் போயிட்டு வீட்டுக்கு வந்துடு, சரியா? ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னல, உன் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு 10 நிமிஷம் வரேன்னு சொல்கிறா, அடுப்பில் வச்சுக்கிறது அரை மணி நேரத்தோட கலருன்னு சொல்கிறேன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதிட்டு இருக்கு, எதையுமே கேட்க மாட்டியா? கேட்டால் என்ன நடக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நாங்கான பதில் தான் வரும். உனக்கு விஷயம் தெரியலம்மா, யாரார்கிட்ட எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. கடங்காரங்கிட்டையும் உறவுக்காரங்கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் என்ன பண்ணணும்னா பேசாமல் மௌனமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது. அடாடாடா, நான் கொத்தாண்டா வாழ்க்கை வாழ்ந்தோம். ஆனால் இந்த மாதிரி வாழ்க்கைலாம் வாழல. மாமியாருக்கு பயந்து, நாத்தனாருக்கு பயந்து, சுற்றிக்கிறவங்களுக்கு பயந்து இப்படி தான் வாழ்க்கை நடத்திட்டு போகணும். ஆனால் நீ நடத்துகிற மாதிரிலாம் வாழ்க்கை நாங்கள் நடத்தவே இல்லைப்பா. அம்மா, நீங்கள் வாழ்ந்த காலம் வேறு, நாங்கள் வாழ்ந்த காலம் வேறு. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாமே மாற்றிக்கணுமா? அப்படி இல்லாமல் வாழ்ந்துன்னு வச்சுக்க, யாராலையும் வாழ முடியாது. நீ பேசுகிற மாதிரி நானும் பேசுன்னு வச்சுக்க, உனக்கும் எனக்கும் நைட்டுக்கு சாப்பிட்றது கூட சோறு கிடைக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்டா உன்ன மாதிரி மானங்கிட்ட சோத்தன வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் கிளம்புறேன்டா. ஏன் என்னாச்சு? எதுக்கு என் பிரச்சனை போட்டு அடிக்கிறீங்க? அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவன் ஏன் போட்டாடி? அவன் அடிப்பேன் உதைப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். அதெல்லாம் அவங்க கூட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. யோ, எதுக்கு அம்மா அவன் அடிக்கிறாங்க? என்ன வந்தது? உண்மையை சொல்லு. உண்மையை தாண்டி சொன்னேன், உள்ள நிலவரத்தை சொன்னேன், அதான் அடிக்கிறாங்க. ஏண்டி உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா நான் எதுக்கு என் பிள்ளை கையில் கிடைக்கிறேன்? கேட்கறது காரணம் நினைக்கிறீங்க? என்ன திமிரடி உனக்கு? அதான் நீங்கள் சொன்னதான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். அவர் என் புருஷன், நான் என்ன வேணா பண்ணுப்பேன், அடிப்பேன் உதைப்பேன், எதுவும் செய்வேன். அது யாரும் தடுக்க முடியாது, யாரும் கேட்கறதுக்கு ரைட்ஸே கிடையாது. உங்கள் வேலையை பாருங்கள். இந்த 2 பேருக்கிட்டையும் தினமும் நாட்டுக்கு போகிற கஷ்டத்துக்கு நாமளையாவே பார்க்காம இருக்கலாம் இருக்குது.